ஸோ ஒரு நிறைவாக இருக்குது அப்படின்னு எனக்கு உண்மையாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்ன்றதை தாண்டி நாங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து க சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து எல்லா இடத்துலையுமே அது விளங்குது அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. ஸோ இந்தியாலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி, இலங்கை படங்களுக்கோ, இலங்கை படைப்புகள் அந்த லிட்ரேச்சருக்கு எப்படிப்பட்ட வரவேற்புகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உண்மையாகவே இப்போ வரைக்குமே பெரிய வரவேற்புகள் இல்லை. அப்படி இங்கே வந்து ஆடியன்ஸோட மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 100 வருஷம் சினிமா செட் பண்ணியிருக்கிற ஒரு பிம்பம் இருக்குது தானே. அந்த பிம்பத்தை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியுமான்னு தெரியல. அப்படி பார்க்கக்குள்ள இப்போ உடைக்கிற படங்கள் கூட ஓரளவுக்கு ஒரு விதமான அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஜோனில் இருக்கும்போது தான் அது பிடிக்குது. ஒரு உண்மையான சம்பவங்கள், உண்மையாக நடந்ததுகள், அதுகளெல்லாம் எவ்வளோ தூரம் இங்கே ஏற்றுக்கொள்வாங்களோ, எவ்வளோ தூரம் அதை என்டர்டெயின் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுகள் வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்து ஒரு பதிவாக நாங்கள் பண்ணலாம். அதை தாண்டி ஈழத்து கதைகளில் நிறைய இங்கே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய கதைகள் அங்கே இருக்குது. ஸோ அதுகளை வந்து இங்கே ரிசீவ் பண்ணலாம். அப்படியான கதைகளை வச்சு இங்கே நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய படங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.